சர்ச் கேன்டீனில் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வந்து கடலை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ கடலுக்கு போகிற வழியில் 2 சைடு பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும். நம்மளை பிடிச்சதை வந்துட்டு ஷாப்பிங் பண்ணிக்கலாம். எனக்கு வயிறு முட்டை சாப்பிட்டேன்னா கொஞ்சம் நேரமாவது ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு 5 நிமிஷம் ஆகுது. அப்படி இல்லை உடனே நான் நடக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு வந்து வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கும் வந்து வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம கடல் கிட்ட போயிட்டு அந்த கரையில் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். முதல்லாம் வந்து கடலை ஒட்டி நிறைய மீன் கடையெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம். ஆனால் இப்போ வந்துட்டு 1 2 அவ்வளோதான் வந்து இருந்துச்சு. ஒருவேளை ஆனுவல் டே லீவு இல்லை ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வந்தால் தான் நிறையா கடைகள் போடுவாங்களான்னு எனக்கு வந்து தெரியலை. அப்புறம் தேவையானதெல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அந்த உப்புக்கல்லை தேங்காய் மிட்டாய் இதெல்லாம் வாங்கிட்டு 5 மணிக்கு வந்து நாகப்பட்டினத்தில் எங்களுக்கு ட்ரெயின். ஸோ கரெக்ட் டைமுக்கு வந்தாச்சு. ட்ரெயினும் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துருச்சு. ஸோ 7:40க்கு வந்து திருச்சி நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ திருச்சியில் வந்துட்டு ஜங்ஷன்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பஸ் ஏறணும். அதுக்கப்புறம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து இப்போ வந்து புது பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தான் நம்ம வந்து திண்டுக்கல் பஸ் ஏறணும். அங்கே போயாச்சு. ஸோ அங்கே வந்து திண்டுக்கல் பஸ் ஏறிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் போகவே ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஆகும். ஸோ அங்கே வந்து திண்டுக்கல் பஸ் ஏறிட்டு ஒரு 11 மணிக்கு தான் வந்து திண்டுக்கல் வந்து ரீச் ஆனோம். நாங்கள் வந்து வேளாங்கண்ணியில் ப்ரான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த 3 கூறாக வந்து வச்சுருந்தாங்க. 3 கூறு வந்து 200 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்து 11 மணிக்கு செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கினோம்.